வணக்கம். நவம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் உங்களை நவம்பர் 24ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு சந்திக்கிறேன். இந்த 25ஆம் தேதி இலங்கையிலே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்கிறன. இந்த பரீட்சைகளை பற்றிய விடயங்கள், அதுபோல பரீட்சைகளின் ஏற்பாடுகள் அத்தனையும் பூர்த்தியாகி இருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வானிலை அவதான மையத்தின் எதிர்வுகூறல்கள் இம்முறை மிகுந்த சிரத்தையாக அவதானிக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் 3 நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதில் 2வது நாளாக இந்த 25ஆம் தேதி அமைந்திருப்பதால் பரீட்சைகளுக்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதே பல பேரது பிரார்த்தனையாகவும் கவலையாகவும் இருக்கிறது. அதை பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வானிலை அவதான மையத்தின் புதிய தகவல்கள், அதுபோல நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயங்கள், இந்த பரீட்சைகள் பற்றிய பல்வேறு விடயங்களை செய்திகளில் கொண்டு வருகிறேன். இன்னும் ஒன்று, இந்த வருடத்தில் இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்ட மின்சார கட்டண மீளாய்வு தொடர்பான புதிய செய்திகள். அது இந்த வருடத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இப்போது சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் நிறைவடைய 1 மாதமும் 1 வாரமும் மட்டுமே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதை மீளாய்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. இது சின்ன ஏமாற்றம் ஒன்றுதான் மக்களுக்கு. குறிப்பாக இந்த புதிய ஜனாதிபதியும் புதிய அரசாங்கமும் பதவியேற்கின்ற நேரத்திலே விலை குறைப்புகள் பற்றிய அறிவித்தல்கள், கட்டண குறைப்பு பற்றிய அறிவித்தல் வரும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக இது ஏமாற்றமாகத்தான் இருக்க போகிறது. மாவீரர் வாரத்தின் கடைசி 2-3 நாட்கள் என்றும் நாளை மறுதினம் ஆகிய நாட்கள் மிக பிரதானமானவையாக இருக்க, இடம்பெற்ற நிகழ்வுகள், அதுபோல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் ஆகியனவை பற்றிய விடயங்களும், தெற்கிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அதிருப்தியை பற்றிய விடயத்தையும் இங்கே கொண்டு வர வேண்டும். அதே போல தெற்கிலே புதிய அரசாங்கத்தின் சில அங்கத்தவர்கள் நடந்து கொண்டிருந்த விதம் குறித்து மக்களது எதிர்ப்புகள், அதிருப்திகள் ஆகியன கிளம்பி இருக்கின்றன. குறிப்பாக மிக தூய்மையான, மிகச் சிறப்பான, ஊழல் அற்ற, கடந்த அரசாங்கங்கள் செய்த விடயங்களிலிருந்து மாறுபட்ட ஒரு அரசாங்கமாக இந்த ஜேவிபியின் என்பிபி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் இருக்கும் என்று கருதப்பட்ட நிலையில் அவர்களது ஒரு சில அங்கத்தவர்களின் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதை பற்றி பொதுமக்கள் பக்கமிருந்து அந்த பார்வையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இதேவேளை வவுனியா சிறையில் இருந்த கைதி ஒருவரது மரணம் குறித்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. இது பற்றிய பல்வேறு புதிய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவை பற்றியும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இன்னும் பல செய்திகள், இந்த நாட்டின் முக்கியமான செய்திகளை இந்த செய்தி தொகுப்பிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். விரிவான செய்திகளுக்கு இப்போது செல்வோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் ஆரம்பிக்க போகின்றன. இன்று 25ஆம் தேதி காலை வேளையில் இந்த பரீட்சைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி வரை 2312 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சைகள் இடம்பெறப் போகின்றன. இம்முறை பரீட்சைகளில் 3,32,183 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றார்கள். பல்கலைக்கழகங்களுக்கான தகுதிகான் பரீட்சையாக அமைய போகின்ற இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் இம்முறை பாடசாலை ரீதியாக விண்ணப்பித்திருப்பவர்களின் எண்ணிக்கை 2,53,390. அதுபோல தனியார் பரீட்சார்த்திகள் 79,793 பேர். இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டபத்தின் பொறுப்பு அதிகாரிகளுக்கு மட்டுமே பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார். இது இம்முறை மிக இறுக்கமாக கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை புலமை பரிசில் பரீட்சையில், அதற்கு முதல் இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர கடந்த வருட உயர்தர பரீட்சையில் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் வெளியாகிய செய்திகளை அடுத்து மிக கவனமாக கையடக்க தொலைபேசி பாவனை பார்க்கப்படுகிறது. அதுபோல மேலதிக பரீட்சை மண்டப பொறுப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த முடியும் என்றும், ஆனால் பரீட்சை மண்டப உதவி பொறுப்பு அதிகாரிகள், அதுபோல கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளையிலே நாடு முழுவதும் சீரற்ற வானிலை பல்வேறு இடங்களில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் மழை பல்வேறு இடங்களில் பொழிந்திருந்தது. அதுபோல 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய இந்த நாளில் இந்த மழை பொழிவு பற்றிய பல்வேறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகள் பலவற்றில் எந்த நேரமும் கடுமையான மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கு கொண்டு வந்த மழை பொழிவு மற்றும் அதற்கான சாத்தியக்கூறுகளை விட திங்கட்கிழமை அதிகமான வேகமான காற்றோடு கூடிய மழை பொழிவை நாட்டின் பல்வேறு இடங்களில் தரக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இந்த திங்கட்கிழமை நாளில் வலுவான தாழமுக்கமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. இது இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடமாகாணத்தை ஊடறுத்து தமிழகத்தை நோக்கி நகரும். இதன் காரணமாக கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம் ஆகியவற்றில் மிகப்பெரிய மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல வடக்கு, வடமத்திய, மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது. மறு அறிவித்தல் வரும் வரை
மன்னார் முதல் காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல் தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் ஏனைய இடங்களிலும் மழை பொழிவுக்கான ஆபத்து இருப்பதன் காரணமாக அதற்கு முன்கூட்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினர். அதுபோல இடர் முகாமைத்துவ நிறுவனமும் உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளில் இப்பொழுது ஈடுபட்டுகிறது. இந்த விடயங்கள் காரணமாக பரீட்சைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் பல பெற்றோர் மற்றும் பரீட்சார்த்திகள் ஆசிரியர்களின் விருப்பமாக இருக்கிறது. மாணவர்களும் முடியுமானவரை முன்கூட்டியே உங்களது பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் சொல்லி வைக்கிறேன். இந்த பரீட்சைகள் உங்களது வாழ்க்கையை, உங்களது தலைவிதியை, உங்களது குடும்பத்தினரை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. எனவே சரியான முறையில் இந்த பரீட்சைகளை எழுதுங்கள். நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாவது, இல்லாவிட்டால் உங்களது அடுத்த கட்ட துறையை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது அனைத்துமே இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நாட்டின் எதிர்காலம் பற்றி பேசும்போது இப்போது நாடு இருக்கின்ற சூழ்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம், அந்த சர்வதேச நாணய நிதியம் மூலமாக கிடைக்கப் போகின்ற நிதி உதவிகள், பணியாளர் மட்ட உடன்பாடு, கடன் தொகையை மீள கட்டி எழுப்புவது, இல்லாவற்றில் கடன் தொகையை மீண்டும் கட்டி முடிப்பது, இதுபோல உலக வங்கி மூலமாக, ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் என்று பல்வேறு விடயங்களை பற்றி பேசுவோம். ஆனால் நாட்டின் தற்போதைய நிலையில் மக்கள் எதிர்பார்ப்பது வரிச்சலுகைகள். ஏற்கனவே இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் குறிப்பிட்டிருந்த பேயி டாக்ஸ், வருமான வரி சட்டங்கள், அதுபோல வரி குறைப்பு மற்றும் இதர வரி குறைப்புகள் பற்றி பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன. இதுவரை அது பற்றி அமைதி காக்கப்பட்டு வருகிறது. அதுபோல வரவு செலவு திட்டமானது மார்ச் மாதத்தில் தான் சமர்ப்பிக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது வரப்போகின்ற குறுகிய கால கணக்கறிக்கை பற்றியும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற போது இந்த மின்சார கட்டண குறைப்பு குறித்து நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வந்தது. முன்னைய அரசாங்கத்தின் மூலமாக பொது வளங்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவானது இந்த மின்சார கட்டண குறைப்பு பற்றி ஏற்கனவே பேசி ஒரு தடவை குறைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மீண்டும் ஒரு தடவை இது மீளாய்வு செய்யப்படும். இதன் அடிப்படையில் இந்த 2024ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த மீளாய்வு இடம்பெறும் என்று சொல்லி ஆரம்பத்திலே சொல்லப்படுது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் இந்த மீளாய்வு இப்போதைக்கு இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிவித்தல் இது தொடர்பாக வெளிவந்திருக்கிறது. இந்த வருடம் நிறைவடைய 1.5 மாதம் கூட இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை மின்சார சபையினால் இந்த மின் கட்டணம் தொடர்பான பரிந்துரைகள், மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை முன்வைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த வருடத்துக்குள் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்படுகிறது. எனவே இது மின்சார சபை விட்ட தவறு என்று சொல்லி பொது சுட்டிக்காட்டப்படுகிறது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் வழங்கப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்றாலும் முன்வைக்கப்பட்ட இந்த மின் கட்டண குறைப்புக்கான பரிந்துரையானது போதுமானதாக இல்லை என்று சொல்லி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உடனடியாக இலங்கை மின்சார சபைக்கு அறிய தந்திருந்தது. எனவே அவற்றை மீளாய்வுக்கு உட்படுத்தி திருத்தங்களை மேற்கொண்டு நவம்பர் 9ஆம் தேதிக்கு முதல் முற்றாக மீண்டும் புதிய பரிந்துரைகளை தங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தது. ஆனால் தேர்தல் காலம், அப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு 12 நாட்கள் இருந்த நிலையில் இந்த விடயம் ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து மின்சார சபை இதை தாமதப்படுத்தி இருந்தது. என்றாலும் இந்த மின்கட்டணம் தொடர்பான பரிந்துரைகளை இலங்கை மின்சார சபை கடந்த 22ஆம் தேதி வரை தருவதற்கு, நவம்பர் 22ஆம் தேதி வரை தருவதற்கான கால அவகாசத்தை கோருகிறது. அதாவது நேற்று முன்தினம். இப்படியான சூழ்நிலையில் இன்னமும் அது வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இலங்கை மின்சார சபை இப்பொழுது மேலும் 2 வார கால அவகாசத்தை கோருகிறது. எனவேதான் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வருடத்தில் இதை சாத்தியப்படுத்தக்கூடிய வழிவகை இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இது நிச்சயமாக மக்களுக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றமாக வரக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த அரசாங்கம் இது குறித்த விடயங்களில் இன்னும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இப்போது வந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் குறித்த சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கூட ஏமாற்றங்களாக மாறக்கூடிய ஆபத்து இருப்பது முக்கியமானது. குறிப்பாக கடற்றொழில் நீரியல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொள்கிறார். அதுக்கு பிறகு இந்த இந்தியாவின் அத்துமீறிய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவது பற்றிய விடயங்கள் இனி இறுக்கமாக கையாளப்படும் என்று உறுதி வழங்கியிருக்கின்றனர். இந்த நடவடிக்கைகள் தான் மக்கள் எதிர்பார்ப்பு. குறிப்பாக ஒன்று, நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழி. இரண்டாவதாக அவ்வாறு உறுதிமொழி வழங்கப்பட்டது போல நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது. ஆனால் இந்த அரசாங்கம் தான் கொள்கை அளவில் செயற்படுவது போல உண்மையில் அது நிகழ்காலத்திலே இல்லாவிட்டால் நேரடியாக செயற்படுவதில்லை என்ற விமர்சனங்கள் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கான காரணங்களாக அண்மைக்கால நடவடிக்கைகள் சிலவற்றை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். வாகன பாவனை, பொது வாகனங்களை பயன்படுத்துவது, அதுபோல தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்காக நாடாளுமன்றத்திலே உள்ள உணவகத்தை பயன்படுத்தாமல் விடுவது, அதிலே போதுமான அளவு உணவுகளை ஓரளவு விலையை அதிகரித்து மக்களுக்கு கிடைக்கின்ற அதே அளவு விலையில் தான் பிரதிநிதிகளும் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. தேர்தல் மேடைகளில் நாங்கள் நாடாளுமன்ற உணவகத்தில் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம், வீட்டிலிருந்து கொண்டு வருவோம் என்று சொல்லி குறிப்பிட்ட விடயம் போன்று பல்வேறு விடயங்கள். அதுபோல செலவை சிக்கன விடயங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலத்தில் இந்த வாகன பாவனை, எரிபொருளை நாடாளுமன்றத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்வது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற இருப்பிடங்களை பயன்படுத்தாமல் விடுவது என்று பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டாலும் இவை அனைத்தும் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை.
இந்த புதிய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை பெற்றுக் கொண்டுதான் போகின்றார்கள், சலுகைகளை எடுத்துக்கொண்டுதான் போகின்றார்கள் என்று சொல்லி இப்போதே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. நாங்கள் செய்யாமல் அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றில் இலங்கைக்கு வந்திருக்கின்ற வெளிநாட்டு இசைக்குழு ஒன்றின் இசை நிகழ்ச்சி ஒன்றில் இலங்கையின் பிரதமர், வெளியுறவு அமைச்சர், அதுபோல JVP கட்சியின் செயலாளரான டில்வின் சில்வா ஆகியோர் கலந்து கொண்டது கடுமையான விமர்சனங்களை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கான காரணம் மியூசிக் ஆஃப் அப்பா என்று சொல்லப்படுகின்ற ஸ்வீடனிலிருந்து வந்திருக்கின்ற இசைக்குழு ஒன்றின் நிகழ்விலே தான் இவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள், கொழும்பு கல்கிசை பகுதியில். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் கலாசார தாற்பயங்களுக்கு மாறுபட்டது என்பது ஒரு பக்கம் இருக்க, இப்படியான நிகழ்ச்சிகளில் அரசாங்கத்தினர் கலந்து கொள்வது, ஆளும் தரப்பினர் கலந்து கொள்வது, மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வது போன்றவற்றை கடந்த காலங்களில் JVP-யினர் இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியில் பிரதான அங்கத்துவம் வைக்கின்ற JVP-யினர் எதிர்த்து வந்தார்கள். ஆனால் JVP-யின் செயலாளர் டில்வின் சில்வாவை இப்படியான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்கிறார் என்று வரும்போது அது மிக பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு விதமான சலசலப்பும் அதிருப்தியும் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இன்னமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவருக்கு நேற்றைய நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். அவர் பற்றி இன்னமும் உயர்வான மதிப்பு பொதுமக்களிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவரது கட்சியைச் சேர்ந்தோர் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏற்கனவே மக்களுக்கு கொள்கை அளவில் இணக்கத்தின் அடிப்படையில் இந்த விடயங்கள் இடம்பெறாது என்று குறிப்பிடுவோர் இந்த விடயங்களை செய்யும் போது மக்கள் மத்தியில் இது அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விமர்சனங்களோடு நாங்கள் இவற்றை அவதானித்திருப்போம். ஆனால் செயற்பாடுகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கான சேவைகள் சரியான முறையில் வழங்கப்பட்டால் இவை பற்றி பெரிய அளவில் அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்பது பொதுவான கருத்து. அவதானித்திருப்போம். மக்களுக்கான சேவைகள், மக்களுக்கான தேவை நிறைவேற்றங்கள் ஆகியன சரியான முறையில் முன்னெடுக்கப்படுமா என்று சொல்லி பார்க்கலாம். வவுனியா சிறையிலே இடம்பெற்ற சிறைச்சாலை கைதி ஒருவரது மர்ம மரணம் இது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் ஒரு கைதி தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இவர் மர்மமான முறையில் மரணித்திருப்பதாக, நேற்றிரவு மரணித்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. துஷ்பிரயோகம் ஒன்றில் ஈடுபட்ட குற்றத்தின் அடிப்படையில் இந்த கைதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் கடந்த 19ஆம் தேதி வரை சிறை வைக்கப்பட்டிருந்தார். வருகின்ற 3ஆம் தேதி வழக்கு விசாரணை இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த நபர் மர்மமான முறையில் இப்பொழுது மரணம் அடைந்திருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான ஒரு நபரை இவ்வாறு மரணம் அடைந்திருக்கிறார். மரணமுற்றவரின் இந்த சடலம் சிறை காவலர்களால் வவுனியா வைத்தியசாலையில் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பதில் நீதவான் திருவருள் சிறைச்சாலைக்கு சென்று சம்பவம் இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டதோடு விசாரணைகளை நடத்தியிருக்கின்றார். அதுபோல வவுனியா வைத்தியசாலைக்கும் சென்று அவர் சடலத்தை பார்வையிட்டுகிறார். சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனைக்கு இப்பொழுது உத்தரவிடப்பட்டுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நபர் கொல்லப்பட்டாரா அல்லது தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தடயவியல் போலீசாரின் உதவியோடு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிகிறது. இப்போது மாவீரர் வாரத்தின் கடைசி 3 நாட்கள். இந்த மாவீரர் வாரத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நாட்டில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கின்ற மக்களாலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. இதிலே ஒவ்வொரு வருடமும் மாவீரர் வாரம் வந்து இடம்பெறுகின்ற நல்லூரில் மாவீரர் நினைவாலயத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இம்முறையும் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீவன் திலீவனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டு அந்த மாவீரர் சிறப்பு நினைவு தூவி, அதுபோல மாவீரர் சிறப்பு நினைவு தூவியோடு சேர்த்து இந்த கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்போடு மாலை 6 மணி அளவில் இந்த கல்வெட்டுக்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நினைவாலயமானது ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவது போல வருகின்ற 27ஆம் தேதி மாவீரர் நாள் வரையில் மக்களது அஞ்சலிக்காக வைக்கப்படும். இந்த மாவீரர்களின் பெயர்கள் அடங்கிய கல்வெட்டுக்கள் பொறிக்கப்படுகின்ற இந்த மாவீரர் வாரத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வானது கடந்த வருடங்களிலும் ஏராளமான மக்களை உணர்வுபூர்வமாக அந்த இடத்திலே கூட்டியிருந்தது. அதிகமான மக்கள் வந்து தங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்திருந்ததோடு எதிர்கால தலைமுறைக்கு, இந்த கால இளம் தலைமுறைக்கு, யுத்தத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கும் இது பற்றிய தெளிவாக்கம் ஒன்றை கொடுத்து யுத்தத்தில் இடம்பெற்ற விடயம், எங்களது போராட்டம் குறித்த விழிப்புணர்வு போன்ற விடயங்களை கொண்டு வருவது மிக முக்கியமான இந்த நிகழ்வின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கு. இம்முறையும் இடம்பெற்ற இந்த நிகழ்வானது மாவீரர்களின் பெற்றோரை கௌரவிக்கின்ற விடயமாக அமைந்திருப்பதோடு மாவீரர்களின் தாய் ஒருவரால் குடியேற்றப்பட்டு பின்னர் ஈகை சுடரேற்றப்பட்டு கல்வெட்டுகள் ஒரே நேரத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதும் ஏராளமான மக்கள் இப்பொழுது கூடி தங்களது அஞ்சலிகளை செலுத்தி வருவதோடு இந்த மாவீரர்களின் கல்வெட்டுக்களை உணர்வுபூர்வமாக பார்வையிட்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1982 நவம்பர் 27 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தாய் மண்ணின் விடியலுக்காக வித்தாகிய மாவீரர்களின் விவரங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டு அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இங்கே 24,379 மாவீரர்களின் பெயர்களை உள்ளடக்கக்கூடியதாக இருந்ததாக ஏற்பாட்டாளர்கள் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
அதே போல மாவீரர் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உருத்திரபுரம் வட்டார கிளையின் ஒழுங்கமைப்பிலே அந்த வட்டாரத்துக்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். குறிப்பாக எமது இனத்தின் வரலாற்றை, எம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எம் இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கின்ற ஆக பெரும் தியாகத்தை இந்த தலைமுறை உணர தலைப்பட்டால் மட்டுமே ஆக்கிரமிப்பின் கால்கள் ஆழ வேரூன்றி இருக்கின்ற இலங்கை நாட்டில் ஈழத்தமிழர்களின் இருப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக மாவீரர்களது பெற்றோருக்கு செய்கின்ற இந்த மரியாதையானது மாவீரர்களுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரும் அஞ்சலியாக அமையும் என்பதுதான் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. கிளிநொச்சி உதயநகரிலும் உதயநகர் வட்டாரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உறுப்பினர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. இதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக எம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் இதர நாடுகளிலும் இந்த மாவீரர் வாரத்தின் நிகழ்வுகள் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இறுதி நாள் மாவீரர் நாள் மிக உணர்ச்சி பூர்வமாக மக்களால் அனுஷ்டிக்கப்படும். அது பல்வேறு இடங்களில் வேரை விட்டு வாழுகின்ற புலம்பெயர் மக்களாலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படும் என்று சொல்லி அந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த புதிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மாவீர நினைவேந்தர்களுக்கு தடையை உத்தியோகபூர்வமாக விடுக்கவில்லை என்றாலும், போலீசாரின் கெடுபிடிகள் பெரிய அளவில் இருக்கவில்லை என்றாலும், தமிழ் மக்கள் ஒரு விதமான பயத்தோடும் பதற்றத்தோடும் சந்தேகத்தோடுமே இம்முறை இந்த நிகழ்வுகளை அனுஷ்டிக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் கெடுபிடிகள் இருப்பதை நாங்கள் கடந்த சில காலங்களாக அவதானித்து வருகிறோம். சில குறிப்பிட்ட சொற்கள் பயன்படுத்தப்படும் போது அவை தடை செய்யப்படுவது, இல்லாவிட்டால் கணக்குகள் பறிமுதல் செய்யப்படுவது, முடக்கப்படுவது போன்ற பல்வேறு விடயங்கள் நடந்து வந்திருக்கின்றன. இது சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்துவோர் செய்கின்ற விடயமாக இருக்க, இம்முறை இந்த மாவீரர்களை நினைவு கூறுவது எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்யப்படக்கூடியது என்று சொல்லி அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்கள் மாவீரர்களின் நினைவேந்த தடையில்லை என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்கிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த விடயம் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்பதோடு சேர்த்து மக்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு விடயமாக இங்கே இருக்கு. ஆனால் அரசாங்க தரப்பை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது இருக்கு. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கூட இந்த விடயத்தை ஆதரிப்பவராக இருந்தாலும், இல்லாவிட்டால் மக்களது உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும், அவற்றை வெளிப்படையாக சொன்னால் தென்பகுதி மக்களின் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அது மிக பெரும் அதிர்வலைகளை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதனால் தான் அவர்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உய்த்து உணர்ந்து அறிய வேண்டியிருக்கிறது. இதேவேளை ஆயுதப்படையின் நினைவாக பொப்பி மலர் நினைவு நாளை இலங்கை இராணுவ படை அனுஷ்டித்த வேளையில் அந்த ஆயுதப்படைகளின் நிகழ்விலே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டிருந்தார். அதாவது ஆயுதப்படையின் நினைவு தின நிகழ்வு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு ராணுவ தளபதியோடு சேர்த்து முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு விகாரமாதவி பூங்காவில் அமைந்துள்ள ராணுவ வீரர்களின் நினைவு தூவிக்கு அருகில் இன்று 24ஆம் தேதி முற்பகல் வேளையில் இடம்பெற்றது. முதலாம் உலகப் போர் காலத்திலிருந்து இன்று வரை இலங்கை நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்த சிப்பாய்களின் நினைவு கூறும் முகமாக இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தினரால் ராணுவ ஒத்துழைப்போடு வருடாந்தம் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதி கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே பொப்பி மலர் நினைவு நிகழ்வுகளில் ஈடுபட்டு செல்வார். இம்முறை நிகழ்விடத்துக்கு வருகின்ற அந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வரவேற்றிருந்தார். சர்வமத வழிபாடுகளுக்கு பிறகு உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவு கூறும் வகையில் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ராணுவ வீரர்களுக்கான பொப்பி மலர் அணிவித்தல், ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோருக்கு அணிவித்தல் ஆகியோரோடு ஜனாதிபதிக்கும் இந்த பொப்பி மலர் அணிவிக்கப்பட்டிருந்தது. அண்மை காலமாக பெய்து வருகின்ற இந்த மழை ஒரு சில நாட்கள் தான். ஆனால் இந்த 4 நாட்களில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்ட மாவட்டங்களாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்கள் ஆகியன இருக்கிறது. இதிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக யாழ்ப்பாண மாவட்டம் இருந்தாலும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக தெரிகிறது. மன்னார் தீவில் இப்பொழுது 2074 குடும்பங்களைச் சேர்ந்த 7900க்கும் அதிகமானோர் வெள்ளத்தினால் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி உள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசாங்க அதிபர் மூலமாக ஒரு சில உதவிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இனி உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் தொடர்ச்சியான உதவிகள் இனி வரும் நாட்களில் கிடைக்க வேண்டும், நிலைமைகள் சீரடையும் வரை அந்த உதவிகள் மக்களுக்கு இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக இதுவரைக்கும் வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 15,622 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. இதில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 7,025 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 365 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 7,854 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிறுவனத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது.
யாழ்ப்பாணத்தில் 29 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் 122 குடும்பங்களைச் சேர்ந்த 400 பேர் இப்பொழுது நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தி, மினுவாங்குடி பகுதியில் அண்மையில் 7,5 கோடி ரூபாய் பணம் திருடப்பட்டது. இந்த திருடப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய 2 பிரதான சந்தேக நபர்களை பற்றிய பல்வேறு செய்திகள் போலீசாருக்கு கிடைத்திருப்பதாக தெரிகிறது. இந்த 2 பேரும் இப்போது மினுவாங்குடி பகுதியிலிருந்து தப்பி யாழ்ப்பாண பகுதியில் தலைமறைவாகி இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் அங்கே நடமாடுவது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளதால் அவர்களை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியிருக்கின்றார்கள். கடந்த 18ஆம் தேதி மினுவாங்குடியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றுக்கு பணத்தை எடுத்துச் செல்லும் போது பாதுகாப்பாக பணம் கொண்டு செல்லும் நிறுவனத்தின் சாரதி ஒருவர் 7 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை திருடி அதே வாகனத்திலிருந்து தப்பிச் சென்றதாக தெரிகிறது. பின்னர் அவர் கம்பகா உக்கல்கூட பகுதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு மற்றொருவரோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் ஓடியிருப்பதாக தெரிகிறது. இதையடுத்து காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணையில் பணத்தின் 3 கோடி ரூபாவினை பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். மற்ற 2 பேரை தேடி வலை விரிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் இவர்களை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை நாடியிருப்பதாகவும் தெரிகிறது. நீர்கொழும்பிலே முன்னக்கரை களப்பு பகுதியில் இடம்பெற்ற ஒரு படகு விபத்திலே களப்பு பகுதியில் படகிலே பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். 50 வயதான தந்தையும் 20 வயதான மகளும். 5 மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த புதையல் தோண்டும் பணிகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதிலே சட்டவிரோதமான புதையல் தோண்டும் பணிகள் பல இடம்பெற்று வருகின்றன. அதேவேளையில் சட்ட ரீதியாக தகவல்கள் கிடைக்கும் போது போலீசாரின் உதவியோடு நீதிமன்றத்தின் அனுமதியோடும் பல இடங்களில் புதையல் அகழ்வுகள் இல்லாவிட்டால் தோல்பொருள் அகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கந்த பகுதியில் இப்படியான சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. தொல்பொருள் பெறுமதியான பகுதி ஒன்றை அகழ்வதற்கு இல்லாவிட்டால் அகழ்வாராய்ச்சி செய்ய வந்தவர்கள் என்று உத்தியோகபூர்வமான போர்வையில் வந்தவர்கள் 11 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இதில் ஒருவர் போலி ராணுவத்தின் பிரிகேடியர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டொருவராக தெரிகிறார். வெலிகந்த போலீசார் இவர்களை இப்பொழுது கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிகிறது. ராணுவத்தில் பிரிகேடியர் அணியும் சீருடை மற்றும் போலி அடையாள அட்டை, ராணுவ ஆடையின் பல்வேறு பகுதிகள் ஆகியவற்றையும் போலி அடையாள அட்டைகள் பலவற்றை தயாரிக்கின்ற கருவிகளையும் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் இந்த சந்தேக நபர் பதுளையைச் சேர்ந்தவர் என்றும் ஏனையவர்கள் பல்வேறு பட்டோரும் யக்கல, பாதுக்க, கலேவல, மில்லவன போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கருதப்படுகிறது. போலையங்கோடு ராணுவ முகாமின் உடுக்காற்று படை அதிகாரிகள் குழு வழங்கிய தகவலுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதே போல இன்னொரு முக்கியமான விடயம், இன்னும் ஒரு கைது பற்றியது. இலங்கையர் ஒருவர் மாலத்தீவிலே வைத்து கைது செய்யப்படுகிறார். ஐஸ் மற்றும் கொக்கையின் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற இலங்கை இடுவை மீன்பிடி படகு ஒன்று அஷேன் புத்தா என்ற மீன்பிடி படகு இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இலங்கையிலிருந்து மாலத்தீவுக்கு ஏற்றிச் செல்லப்பட்ட 344 கிலோ ஐஸ் மற்றும் 124 கிலோ கொக்கைன் போதைப் பொருளோடு 5 இவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் 21 வயதுக்கு 37 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் இலங்கையின் திருகோணமலை மற்றும் காலி தெய்வேந்திரமனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக மாலத்தீவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றோடு கேள்விகளையும் எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேருவது பயனுடையது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை இன்னும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன்.